ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வாங்க, நம்ம வந்து லேங்கா ட்ரெஸ் ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். நம்ம தனியாக சில்க் காட்டன் துணி எடுத்து நம்ம மாடல் பண்ணியிருக்கிறோம். ப்ளவுஸ் வந்து இதில் வந்து பிரிண்டிங் பிரிண்டிங்காக கொடுத்துருந்தாங்க, டிசைன் அதில் போட்டு. அது வேணாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து சில்க் காட்டனில் தனியாக துணி எடுத்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். ரொம்ப நல்லா பக்காவாக ரெடி பண்ணியிருக்கிற மாதிரி மாடல் இது. இந்த பாவாடைக்கு தான் இந்த நம்ம ப்ளவுஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போது மாடல் ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப காம்படிஷன்லாம் பக்காவாக கொடுத்து ஸ்டோன் ஒர்க் கொடுத்து ஆரி ஒர்க் மாதிரியே நம்ம பண்ணியிருக்கிறோம். இதில் ரொம்ப நல்லா நீட் ஃபினிஷிங் இருக்கும், நீட் ஒர்க் இருக்கும். ரொம்ப மாடல் உங்களுக்கு ரொம்ப அருமையாகவே நல்லாவே பிடிக்கும். ரொம்ப உங்களுக்கு இது பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. எல்லாமே நம்ம லெவல்லேருந்து எல்லாமே ஒரே மாதிரி தைச்சி பிசுறு வெளியில் வராத அளவுக்கு தான் நம்ம எல்லாமே கவர் பண்ணி தான் தைச்சிருக்கிறோம். இதில் ரொம்ப இதுவாக இருக்கும் ஒர்க்கு. டைம் எடுக்கும் கொஞ்சம், நம்ம பொறுமையாக தைக்கணும். இந்த மாடல் தைக்கிறதுலாம் நாட்டு தற்பு தான் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப கம்மி மாரி வரணும். கொஞ்சம் நல்லா துணி நிறையா விட்டு மெலிசாக தைச்சி திருப்பணும். அது திருப்புறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நாட்டு திருப்பினா நம்மளுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் இதுவாக இருக்கும் வேலை தைக்கிறது. இது பிரின்சஸ் கட்டிங் தான் நம்ம போட்டிருக்கிறோம். கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டபுள் லேஸ் வச்சுட்டு கீழே வந்து நம்ம ஸ்டோன் கொடுத்துருக்குறோம். லேஸுமே வந்து ஸ்டோன் லேஸ் தான் கொடுத்துருக்குறோம். அப்போ தான் அந்த கிராண்ட்னஸ் கிடைக்கும், நல்லா கொஞ்சம் ஆரி ஒர்க் மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். நீட்டாக ஃபினிஷிங் இது. உங்களுக்கு நீங்கள் ஒர்க்லாம் வேணும், நம்ம வீடியோவை சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்துகிட்டே தான் இருக்கும். இதில் மாரி நம்மளுது ரொம்ப நல்லா நீட்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம கை எல்லாமே நம்ம ரெடி பண்ணியிருக்கிறது வந்து எப்பவுமே சின்ன பீஸ் இருக்கோ வெளியில் எதுவுமே தெரியாது. டைமிங் எடுக்கும், ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து நம்ம பண்ணோம்னா ரொம்ப அழகாக நல்லா நீட்டாக வரும் ஃபினிஷிங் இது. பார்த்தீங்கன்னா தெரியும் உள் ஃபினிஷிங் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு பிசர் கூட நம்மளுக்கு வெளியே தெரியாது. நாட்டில் நம்ம தைக்கும் போது பேக் நம்ம ரெடி பண்ணும்போது உள்ளே வச்சுருவோம். ஃபினிஷிங் வந்து உள் ஃபினிஷிங் வந்து எப்பவுமே நம்ம எல்லா ப்ளவுஸ்லையும் சொல்கிற மாதிரி தான், எந்த ஒரு இதுவுமே வந்து வெளியில் தெரியாது. இது பிரின்சஸ் கட்டிங்கிறதுனால நம்ம கட்டிங் கப் ஷேப்புமே அதிலே கொண்டாந்துருவோம். நம்ம கட்டிங்லேயே கொண்டாந்துடலாம். ரொம்ப நல்லாவே இருக்கும் மாடல் இது. பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு அவுட்லுக் எவ்வளோ அழகாக வந்துருக்குது பாருங்கள். இது மாதிரி வீடியோ வேணால் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிஸ்னஸ் கட்டிங்லாம் நம்ம பண்ணுறது தான் இருக்குது. கட்டிங் நம்ம கரெக்டாக பண்ணோம்னா ஃபிட்டிங் கரெக்டாக உட்காந்துரும். இது வந்து ரொம்ப மாடல் பண்ணுற மாதிரி இருந்தது. டைம் இல்லாதனால மாடல் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. இல்லை கை சென்டர்லாம் பண்ணியிருப்பேன். வணக்கம், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.